Hi students, good morning. Today நாம என்ன பார்க்க போறோம்? Algebra பத்தி பார்க்க போறோம்ங்கன்னு algebraல algebraic identitiesலாம் பார்த்தோம். ஆமாவா? Yesterday homework பார்த்துக்கோங்கன்னு ஆன்சர் கரெக்டான்னு பார்த்துக்கோம். சரியா? just ஃபார்முலால x க்கு பதிலா a க்கு பதிலா நீ அப்ளை பண்ணி போடுறது தான். சரியா? Today நாம exercise sum remainder sum பார்ப்போம்ங்கன்னு. சரியா? exercise sum பார்ப்போம். First sum பாரு. If x plus y plus z exerciseல 3.4ல 6th sum கண்ணு நமக்கு ஃபர்ஸ்ட் சம்மா பார்க்குறோம். if x plus y plus z equal to 9 இப்போ இதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க 9 கொடுத்துருக்காங்க. and then xy plus yz plus zx ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க 26ன்னு கொடுத்துருக்காங்க. then find the value of எதோட வேல்யூ கேட்குறாங்க x square plus y square plus z square ஓட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்கொயர் இருக்குது and then xy இருக்குது. இதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஃபார்முலா என்ன ஃபார்முலா a plus b plus c whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஓகேவா என்ன கண்ணு ஃபார்முலா a plus b plus c whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஓகேவா இங்கே ஏக்கு பதிலாக என்ன நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், பிக்கு பதிலாக ஒய், சிக்கு பதிலாக இஜெட். ஓகேவா கண்ணு இப்போ நமக்கு இது எல்லாமே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஏ ப்ளஸ் இப்போ நம்ம எதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர். மற்றதுக்கெலாம் அவங்களே வேல்யூ கொடுத்துருவாங்க, இதில் அப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சுக்கண்ணு. சரியா நான் எடுத்து ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக ஒய்யும் சிக்கு பதிலாக இஜெட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் 2yz ப்ளஸ் 2zx. சரியா கண்ணு எஸ் நான் இங்கே என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன்னா இது எடுத்து அப்படியே தான் ரைட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த 3 டேர்ம்லேருந்து எதை காமனாக வெளியே எடுக்கலாம் 2வை காமனாக வெளியே எடுக்கலாமா எஸ் 2வை காமனாக வெளியே எடுத்துட்டேன். ரிமைண்டர்ஸ் என்ன இருக்கும் 2 இதில் வெளியே வந்துச்சுன்னா இதில் ரிமைண்டர்ஸ் என்ன இருக்கும் xy ப்ளஸ் இந்த 2 வெளியே வந்துருச்சுன்னா yz ப்ளஸ் இந்த 2 வெளியே வந்துச்சுன்னா zx. ஓகேவா இப்போ அவன் கொடுத்துக்கிற வேல்யூஸ் எடுத்து நம்ம இதில் அப்ளை பண்ணுவோம். நமக்கு தேவையான வேல்யூஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர் மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ x plus y plus z பதிலாக என்னென்ன அப்ளை நான் இந்த ப்ளஸ் 2வை இந்த சைடு இந்த டேர்ம் ஃபுல்லாகவுமே ப்ளஸ்ஸாக இருந்து இந்த சைடு வந்து தான் ஆர்ஹெச்எஸில் இருக்குது, எல்ஹெச்எஸ் வந்தால் என்ன ஆகுன்னு ஆகும் மைனஸ் ஆகும். ஸோ மைனஸ் ஆகிடுச்சு. அப்போ -2 ஆஃப் xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx அப்படியே ரைட் பண்ணிவிட்டேன். x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் zக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 9. அப்போ 9 இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குனால 9 ஸ்கொயர் -2 அண்ட் தென் xy ப்ளஸ் yz ப்ளஸ் zxக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 26. அப்போ 26 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் plus z square. அப்போ 9 ஸ்கொயர் பண்ணால் 81, 2 into 26 என்ன இருக்குன்னு 52 equal to x square plus y square plus z square. இதில் இதை மைனஸ் பண்ணால் we get the value 29. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயரோட வேல்யூ என்னது 29. ஓகேவா இங்கே ஸ்கொயரிங் இருக்கிறனால நான் இங்கே 3 டேர்ம் எக்ஸ் ஒய் இஜெட்டுங்க 3 டேர்ம் இருக்கிறனால நான் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எடுத்துக்கிட்டேன். ஏக்கு பதிலாக எக்ஸு பிக்கு பதிலாக ஒய் சிக்கு பதிலாக இஜெட்டு அண்ட் தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 3 டேர்ம்லேருந்து 2 காமனாக வெளியே எடுத்துட்டேன். அடுத்த ஸ்டெப்பு இந்த ப்ளஸ் 2 இந்த சைடு வந்துன்னா -2 அண்ட் தென் அப்ளை தி வேல்யூஸ். ஓகேவா எஸ் லெட்ஸ் see the another sum. Yes, find 27a cube plus 64b cube if 3a plus 4b equal to 10. okay and ab equal to 2. cubic நாவே நமக்கு ஃபார்முலா தெரியும். இந்த இடத்துல 3a இருக்கிறதுனால இங்கே 27a cube எப்படி எழுதலாம் 3a ஹோல் கியூப்னு எழுதலாமா 3a வந்து கியூப் பண்ணோம்னா 3 into 3 into 3 என்னது 27 ப்ளஸ் இங்கே 64 எப்படி கண்ணு எழுதலாம் 4 கியூப்னு எழுதலாமா அப்போ 4b ஹோல் கியூப்னு எழுதலாமா. அப்போ இங்கே என்ன ஃபார்முலா தேவைப்படுது நமக்கு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஃபார்முலா பார்த்தோமா. எஸ் இங்கே நான் கிவன் போட்டு அவங்க கொடுத்துக்கிற டேட்டாஸ் எழுதிட்டேன். இங்கே 27 எப்படி எழுதிட்டேன் 3a ஹோல் கியூப்னு எழுதிட்டேன். 64 4b ஹோல் கியூப்னு எழுதிட்டேன். நமக்கு ஃபார்முலா தெரியும் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபோட வேல்யூ தான் கேட்குறாங்க. இங்கே எக்ஸுக்கு பதிலாக நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன் 3a ஒய்க்கு பதிலாக 4b. அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபோட ஃபார்முலா நான் படிச்சிருக்கோம் உனக்கு எழுதியிருக்கேன். சரி ஃபார்முலா தெரிஞ்சுக்கோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப் -3xy எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3a ஒய்க்கு பதிலாக 4b அப்ளை பண்ணுக்கன்னு 3a whole cube plus 4b whole cube equal to 3a plus 4b whole cube minus 3 into xக்கு பதிலாக 3a yக்கு பதிலாக
4b and then x plus yக்கு 3a plus 4b ஓகேவா இதுக்கு அவங்களா வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 3a plus 4bக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க 10 அப்போ 10 whole cube minus 3 இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணுக்கிறேன் கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் 3 3s are 9 9 4s are 36 and then ab and then இங்கே 3a 4a அப்படி அப்ளை பண்ணிவிட்டேன் and then இங்கே 10 கியூப் பண்ணோம்னா 1000 minus 36 abக்கு பதிலாக என்னென்னு அப்ளை பண்ணலாம் 2ன்னு அப்ளை பண்ணலாம் and then 3a plus 4b நம்ம என்னென்னு அப்ளை பண்ணலாம் 10ன்னு அப்ளை பண்ணலாம் ஓகேவா அப்போ 1000 minus 36 into 2 into 10 இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் வாட் இஸ் த ஆன்சர் 720 அப்போ 1000 minus 720 என்னதுக்குன்னு 280 ஓகேவா நீ இந்த இடத்துலையே கூட அப்ளை பண்ணலாம் பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஏபியை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஓகேவா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டோம் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப் மைனஸ் 3xy எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஓகேவா கண்ணு லெட்ஸ் see the another sum எஸ் இப்போ நம்ம ப்ளஸில் பார்த்தோம் அண்ட் தென் மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் கேட்குறாங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5 எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 14 சரியா இப்போ நான் இந்த ஃபார்முலா கிவன் எடுத்து எழுதிட்டு நமக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் தான் தேவை அதை கொஸ்டின் மார்க் போட்டுக்கிட்டேன் ஓகேவா ஃபார்முலா என்னது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் ப்ளஸ் 3xy x minus y ஓகேவா x minus y whole cube plus 3xy x minus y சரியா கண்ணு x minus y க்கு பதிலாக நம்ம என்னென்னு அப்ளை பண்ணலாம் 5ன்னு அப்ளை பண்ணி அப்போ இந்த டேர்முக்கு ஃபுல்லாகவுமே 5 அப்ளை பண்ணியாச்சு and then whole cube plus 3 into xyக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் 14 அப்போ அந்த இடத்துல மல்டிப்பிள் தாங்க இருக்குது ஸோ மல்டிப்பிள் போட்டு 14 x minus yக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணலாம் 5 அப்போ 5 கியூப் பண்ணால் என்ன கண்ணு ஆன்சர் 125 and then இந்த மூணு நம்பர் 3யும் 5யும் மல்டிப்ளை பண்ணால் 15 and then 14 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 200 இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 335 நீ எதுவுமே புதுசாக பண்ண தேவையில்லை இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் என்ன பண்ணுற அந்த ஃபார்முலாவில் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாகவும் எக்ஸ் ஒய்க்கு பதிலாகவும் அப்ளை பண்ணி ஆட் பண்ணுற ஓகேவா அண்ட் தென் இந்த சம் மட்டும்தான் எக்ஸுக்கு பதிலாக 3a ஒய்க்கு பதிலாக 4b எழுதி அப்ளை பண்ணுற ஓகேவா எஸ் நான் 3 சம் மட்டும் நடத்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும் ரிப்ளை போட்டு பார்க்கணும் ஓகேவா நான் இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன்னா ரைட் தி ஃபார்முலா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி ஓகேவா எகைன் அண்ட் எகைன் இந்த ஃபார்முலாஸ் பேசிக்ஸ் தாங்கன்னு 10th 11th 12th காலேஜஸ் போனாலும் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும் ஸோ எனக்கு இந்த ஃபார்முலாவை மறக்காமல் உனக்கு எதுவுமே நான் கொடுக்கல புக்கு இருந்தால் புக்கை பாரு என்னுடைய வீடியோஸ் பாரு அல்ஜிப்ரா வீடியோஸ் எடுத்துப்பார் இந்த ஃபார்முலாஸ் இருக்கும் சரியா யூ மஸ்ட் ரைட் தி ஹோம்ஒர்க் ஏன்னா இப்போ ஃபார்முலா பேஜ் காமிக்கிறேன் இது இதிலே காமிச்சிடறேன் நீ தொலைவாத எஸ் திஸ் இஸ் எ ஃபார்முலா ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபார்முலாவோட எல்ஹெச்எஸ் சைடு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா பார்த்து ஆர்ஹெச்எஸ் ரைட் பண்ணு ஓகேவா எஸ் திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் யூ மஸ்ட் டூ இட் அண்ட் சென்ட் மீ ஓகே கண்ணு தேங்க்யூ